ஹலோ லேர்னர்ஸ், நம்ம வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனலுக்கு மறுபடியும் உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சு? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. மாடரேட்டாக இருந்துச்சு மேம். மேக்ஸ் எக்ஸாம் ஈஸி தான், மீடியமாக இருந்தது. படித்தவங்க நல்லா எழுதலாம். ஜிகேலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஓகே. மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது. நிஜமாவே ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக 23ல் குரூப் 2ல் போஸ்டிங் வாங்கிடுவேன். வேலை கொடுத்துருவாங்களா? குரூப் 1 எக்ஸாம் எழுதிருக்கீங்க. எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா? மீடியமாக இருந்தது. படித்தவங்க நல்லா எழுதலாம். படிக்கட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் இருக்கும். மேத்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? மேக்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. அடுத்த இலக்கு என்ன? குரூப் 1 மெயின்ஸா இல்லை குரூப் 2க்கு அப்ளை பண்ணுவீங்களா? இல்லை, குரூப் 1 மெயின்ஸ் தான் அடுத்து இருக்கணும். ஆல் த பெஸ்ட். குரூப் 1 எக்ஸாம் எழுதிருக்கீங்களே, எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சு? ஓரளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இல்லை. பாஸ் பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்கா? பார்ப்போம். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா எழுதியிருக்கேன் மேம். மேத்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஈஸி. எக்ஸ்கியூஸ் மீ, குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்க. எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்துச்சு. மேத்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? மேக்ஸ் எக்ஸாம் ஈஸி தான். இப்போ அடுத்த இலக்கு உங்களுக்கு வந்து குரூப் 1ஓட மெயின்ஸா இல்லை குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இல்லை, குரூப் 2 நல்லா பண்ணியிருந்தேன். மெயின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். குரூப் 1 மெயின்ஸ் கடைசி வந்தாங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா? கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. மேத்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? மேக்ஸ் ஓகே, ஜிகேலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ குரூப் 1 மெயின்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா, குரூப் 2க்கு அப்ளை பண்ணுவீங்களா? குரூப் 2 தான். சார் சொல்லுங்கள் சார், குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஸோ எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? மாடரேட்டாக இருந்துச்சு மேம். கொஷின் ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸினும் சொல்ல முடியாது. ஃபேக்சுவல் கொஷின்ஸும் இருந்தது, அனலிட்டிக்கல் கொஷின்ஸும் இருந்தது. கொஞ்சம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் அனலிட்டிக்கலாக யூபிஎஸ்சி மாதிரி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்துருந்தது. முன்னாடிலாம் ரொம்ப ஃபேக்சுவலாகவே இருக்கும் எல்லாம். பட் இப்போ அனலிட்டிக்கலாகவும் கொஷின்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஃபேக்சுவலாகவும் இருந்தது, பேலன்ஸ்டாக இருந்தது கொஷின் பேப்பர். பட் ஃபேக்சுவல் கண்டென்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வர மாதிரி தெரியுது. கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்லாம் கூட கேட்டிருந்தாங்க. பொதுவாக லாஸ்ட்டு 4 மந்த்ஸு 5 மந்த்ஸு தான் படிப்பாங்க. பட் இப்போ வந்து தொடர்ந்து நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட் இருந்தால் தான் அந்த 20 மார்க்ஸ் வந்து அட்டம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த மந்த்து கம்பைலேஷன் படிச்சுட்டு வந்து எழுதுறது, அது வந்து இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா பாஸ்ட் இயர்லேருந்து டச்லேயே இருக்கிறவங்க தான் அட்டன் பண்ண முடிகிற மாதிரி இருக்குது கொஷின்ஸ்லாம். தேங்க்யூ தேங்க்யூ. ஈஸியாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, மேத்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? மேக்ஸ் இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. குரூப் 4ல் வந்து மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, இப்போ வந்து ஓகேவாக இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்த இலக்கு வந்து குரூப் 1 மெயின்ஸே அப்ளை பண்ணுவீங்களா இல்லை குரூப் 2 அப்ளை பண்ண போகிறீங்களா? குரூப் 2 மெயின்ஸும் படிக்கணும், குரூப் 1 மெயின்ஸும் படிக்கணும். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா? பரவாயில்ல. ஸோ அடுத்து நீங்கள் வந்து இப்போ குரூப் 2க்கு அப்ளை பண்ணுவீங்களா இல்லை குரூப் 1க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா மெயின்ஸுக்கு? புரியல. இல்லை, குரூப் 1 மெயின்ஸுக்கு அடுத்து படிக்க போகிறீங்களா இல்லை குரூப் 2க்கு அப்ளை பண்ணுவீங்களா? இதுக்கப்புறமா இந்த ப்ரிலிம்ஸ் இப்போ எழுதிருக்கீங்க இல்லையா? மெயின்ஸ் தான் படிக்கணும். ஓகே, குரூப் 1 மெயின்ஸ் தான் படிக்க போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் பெருசாக எதுவும் இல்லை, நார்மல். யூனிட் 10 அண்ட் யூனிட் 9ல கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. குரூப் 1 எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக? பரவாயில்ல, ஓகே. ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா? தெரியல, ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஆல் த பெஸ்ட். குரூப் 1 எக்ஸாம்ஸ் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக? படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம். கொஷின் ஈஸியாக தான் இருந்துச்சு. மேத்ஸ் செக்ஷன் எப்படி பண்ணீங்க? மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது. நிஜமாவே ஸ்கூல் புக்லேருந்து மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அடுத்து இப்போ குரூப் 2 மெயின்ஸ்க்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா இல்லை குரூப் 1ஓட மெயின்ஸ்க்கு திருப்பியும் அப்ளை பண்ண போகிறீங்க? இல்லை, 2023ல் இருக்க குரூப் 2 தான் என்னோட எய்ம். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி 8 மந்த்ஸ் தான் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக 23ல் குரூப் 2ல் போஸ்டிங் வாங்கிடுவேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. எப்படி எழுதிருக்கீங்க எக்ஸாம்? நல்லா தான் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மேத்ஸ் செக்ஷன் எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது மேக்ஸ் செக்ஷன்லாம். ஓகே, பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குது. வேலை கொடுத்துருவாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா? ஈஸியாக இருந்தது மேடம். எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்தது. ஆனால் நம்ம பேராக கொடுத்ததுனால கொஸ்டின் வந்து கொஞ்சம் படிக்க கொஞ்சம் டைம் ஆகிட்டு. அதான் மேத்ஸ் செக்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? மேக்ஸ் செக்ஷன்லாம் நல்லா
ஈஸியாக இருந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. சரி, இப்போ அடுத்து வந்து இப்போ நீங்கள் குரூப் ஒன்னோட மெயின்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை குரூப் டூக்கும் பார்க்க போகிறீங்களா? இல்லை மேடம், நான் குரூப் 1க்கு பண்ணிகிட்ருக்கேன். நான் எஸ்ஐ எக்ஸாம் எழுதினேன் லாஸ்ட்டாக. அதில் எக்ஸாம் பாஸ் பண்ணால் நான் ரன்னிங் ஓட முடியாமல் ஃபெயில் ஆகிட்டேன். அதனால் இது எழுதிட்டுருக்கேன். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். நீங்கள் பார்க்க முடியுது இல்லையா, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப உற்சாகமாக வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்ம பார்த்த வரைக்குமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்காக வெராண்டா ரேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.